இனிய வணக்கம். வஞ்சிமாநகரம் என்று அழைக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் தன்னாட்சி பெற்ற ஒரே கல்லூரி வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் தமிழ் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக, அவர்களை அங்கீகரிக்கும் விதமாக தமிழாசிரியர்களுக்கு வள்ளுவர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வு வள்ளுவர் கல்லூரியிலே வள்ளலார் கலை அரங்கத்தில் மிக சீரிய முறையில் நடத்தப்பட்டது. தமிழ்தாய் வணங்கி அழகாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலோடு நிகழ்வு துவங்கப்பட்டது. வந்தோரை வரவேற்பது தமிழர் பண்பாடு, பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக கல்லூரியின் முதல்வர் முனைவர் இருளப்பன் அவர்கள் வரவேற்றார். என்ன காரணத்திற்காக இந்த வள்ளுவர் விருது வழங்கப்படுகிறது என்ற நோக்க உரை ஆற்றினார் கல்லூரியின் துறை தலைவர் மரியாதைக்குரிய முத்துப்பாண்டி அவர்கள். ஒவ்வொரு நாளும் இதை அழகாக திட்டமிட்டு இவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று தமிழ் மீது தீரா பற்று கொண்டு இதற்காக தலைமை வகித்தவர் கல்லூரியினுடைய தாளாளர் செங்குட்டுவன் ஐயா அவர்கள் தலைமை உரை ஆற்ற, இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், பன்முக திறமையாளர் கவிஞர் நந்தலாலா ஐயா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரையாற்றி சிறப்பித்தார். கரூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அத்துணை தமிழாசிரியர்களும் இவ்விருதிற்கு விண்ணப்பித்தனர். விண்ணப்பத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இந்த வள்ளுவர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. விருதினை பெறக்கூடிய தமிழாசிரியர்கள் பின்னூட்டமாக ஒவ்வொரு துறைக்கும் பல்வேறு விதமாக அங்கீகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தமிழ் துறைக்கு மட்டும் அங்கீகாரம் என்பது வெறும் கையெழுத்தாகவே இருக்கிறது. ஆனால் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளிலே இருக்கக்கூடிய தமிழாசிரியர்கள் அத்துணை பேருக்கும் பாகுபாடின்றி இந்த விருதினை நீங்கள் வழங்குவதில் நாங்கள் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் என்று ஆனந்த பெருமிதத்தோடு தங்களுடைய பின்னூட்டங்களை எல்லாம் பதிவு செய்தனர். தமிழ் என்பது ஒரு ஆகச்சிறந்த மொழி. அந்த மொழி என்பது உணர்வு. தமிழ் மொழியை பொறுத்தவரை அது ஒரு உணர்வு. அந்த உணர்வின் வெளிப்பாடாக தான் இந்த வள்ளுவர் விருது வழங்கப்பட்டது என்று அழகாக தலைமை உரையாற்றிய தாளாளர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பின்னணியை எடுத்து இயம்பி இந்த நிகழ்வினை சீரிய முறையிலே வழிநடத்தினார். இவ்வாறாக தமிழாசிரியர் வள்ளுவர் விருது நடைபெற்றது என்பது உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். நன்றி.